நல்லா இரு, நல்லா இருமா. எழுந்திரி. அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பார்த்தா நல்லா இரு பவி. எழுந்திரு. இந்த மணி நேரத்துல விழுந்து விழுந்து எந்திரிக்கிறது கஷ்டம்தான். பாவம் பவி. பாத்து வா. என்ன மேடம், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் போல. சந்தோஷ் இப்பதான் அப்பாக போறேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் உங்க அம்மா கிட்ட இருக்கிற குழந்தைக்கு நீங்க தான் அப்பான்னு சொன்னா எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாப்போமா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. குட்டி இப்படி பண்ணிருக்கான்னு பவிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த பயம் முன்னாடியே இருந்திருக்கணும். நான் கேட்ட மாதிரி பணத்தை ரெடி பண்ணி கொடுத்திருந்தா இப்படியெல்லாம் ஏன் நடக்க போகுது சொல்லுங்க. என்கிட்ட நீ கேக்குற அளவுக்கு பணம் இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். போயிடு. இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் சந்தோஷ் கிட்ட சொல்லிட்டு வரேன். சார், சார். சாப்பிடுங்க, எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. ஆ, இதோ இதை எடுத்து வைக்கலையா அத்தை? இத வைக்கலையா? வைக்கட்டுமா? ஒரு நிமிஷம். யார் சார் நீங்க? உங்களை நான் இந்த அபார்ட்மெண்ட்ல பார்த்ததே இல்லையே. நான் சந்தோஷ் சாரை பார்க்க வந்திருக்கேன். அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். முக்கியமான விஷயமா? என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. இல்ல, இது ஒரு குழந்தை விஷயம். அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சந்தோஷ். என்ன பவி? உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு, கொஞ்சம் வருவியா? என்ன பவி? என்ன பவி? யார் இவரு? தெரியல. நான் இதுக்கு முன்னாடி இவரை இங்க பார்த்ததே இல்ல. புதுசா இருக்காரு. ஏதோ உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு. சொல்லுங்க சார், யார் நீங்க? சார், என்ன உங்களுக்கு தெரியாது?
ஆனா நான் ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கேன். உண்மையா? என்ன விஷயம்? லக்ஷ்மி மேடம் ஒரு குழந்தை வச்சிருக்காங்கல்ல, அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரியுமா? யாரு? வேற யாரு? நீங்க தான். யார் நீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? வெளியில போங்க. சார், இவங்க கிட்ட இருக்கிறது உங்க குழந்தை தான், இது சத்தியம். குட்டி, அவர் ஏதோ உளறிட்டு இருக்காரு. நீங்க நீங்க சும்மா இருங்க. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. வெளியில போங்க, வெளியில போங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியுமா, நான் தப்பானவன்னு என்கிட்ட வந்து சொல்றான்னா இவன் எவ்வளவு பெரிய கேடியா இருப்பான். டேய், இதெல்லாம் பிரதீபாவோட வேலையாதாமா இருக்கும். ஆமா அத்தை, கண்டிப்பா இவனும் பிரதீபா ஆளுதான். இவனும் பிரதீபாவும் கீழே இருந்து மேல கை காட்டி பேசிக்கிட்டாங்க, நான் பார்த்தேன். ஏண்டா, காசுக்காக வந்து பொய் சொல்ற? அதுவும் கேவலமா? உன்னால சும்மா விடலாமா? பிரதீபா அக்கா இதே வேலையா போச்சு. ஏதாவது நல்ல காரியம் நடக்கும் போதெல்லாம் இதே மாதிரி வில்லங்க பண்ணிக்கிட்டே இருக்கு. அடடா, பிரதிபா தான் பிளான் பண்ணும்போது மக்கா இருக்கானா? அவன் அனுப்புற ஆளு அப்படிதான் இருக்கான். இந்த மாதிரி காசுக்கு மாரடிக்கிறோம்லாம் சும்மா விடக்கூடாது. சந்தோஷ், முதல்ல நீ போலீஸ்க்கு போன் பண்ணு. இவனெல்லாம் தூக்கி ஜெயில போட்டாதான் சரிப்பட்டு வருவான். வேணா சந்தோஷ், நம்ம வீட்ல இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அபசகுணமா எதுக்கு போலீஸ் எல்லாம்? அதான் யார் இப்படி பண்ணான்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அவனை முதல்ல வெளியே போக சொல்லு. இனிமே எங்கேயாவது உன்னை நான் பார்த்தேன், அவ்வளவுதான். நீ போடா வெளியில. வெளியே போடா. இந்த மாதிரி ஆளுங்களை விடக்கூடாது சார். குட்டி, டென்ஷன் ஆகாத. அந்த ஆள் போயிட்டான். இப்போ ஒண்ணும் இல்ல. பாருங்கம்மா, இந்த குழந்தையால நமக்கு எவ்வளவு பிரச்சனை வருது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல லைஃப்ல ஒரே ஒரு டைம் தாமா வரும். இதுல எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ்மா. ஆனா அதுலயும் பிரச்சனை கொடுக்கற மாதிரி நீங்க அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து வளர்க்குறீங்க. நான் என்னமோ சொல்றது அதுக்கெல்லாம். டேய் சந்தோஷ், பிரதீபா பண்ண தப்புக்கு அத்தை என்னடா பண்ணுவாங்க? இங்க பாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த டாபிக் இதோட தயவு செஞ்சு விட்டுறேன் ப்ளீஸ். வா, நம்ம போய் சாப்பிடலாம். இந்த குழப்பம் தேவையாடா சந்தோஷ்? உங்க அம்மா கிட்ட அந்த புள்ளைய எங்கேயாவது கொண்டு போய் விட்டு வர சொல்ற. அப்பதான் உன் புள்ள நிம்மதியா இருக்கும். சரி, அத பத்தில இப்ப எதுவும் பேச வேண்டாம். நம்ம இன்னும் யாருமே சாப்பிடல. வாங்க சாப்பிடலாம்.
பவி வா. அம்மா வாங்க சாப்பிடலாம். ம். மாமா வாங்க. வா பவி. హాయ్ హాయ్ పరిమళమ్మా. ఉండు అక్కడికి వస్తున్నా. சாரி சூப்பரா இருக்கு. என்ன பிரதிபா, இந்த முறையும் உன் பிளான் கோவிந்தாச்சு போல. பிளானா? வாட் பிளான்? என்ன உளறீங்க? சும்மா இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ அமிச்ச ஆளு அந்த சந்தோஷ் கிட்ட மாட்டுக்கிட்டே செம்மையா அடி வாங்கிட்டு போயிட்டான். நான் யாரையும் அனுப்பலையே. அப்போ அங்க வந்து அடி வாங்கினது யாரு? ஓ காட், முதல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. கிளியரா சொல்லுங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தோமா, ஒருத்த வந்து லக்ஷ்மி கையில வச்சிருக்கிற குழந்தைக்கு சந்தோஷ் தான் அப்பான்னு சொன்னா. ஆனா சந்தோஷ் அதை நம்பாம எல்லா பிரதிபா வேலைதான்னு சொல்லி அவனை அடி அடின்னு அடிச்சு தொட்டுட்டான். நீயும் அனுப்பலையனா? அப்புறம் எதுக்கு அவன் கிட்ட பேசிட்டு இருந்த? அது பவி பாத்திருக்காளே. ஓ காட் பா. சந்தோஷ் விட எதுன்னு கேட்டான், நான் வழி காட்டினேன். தட்ஸ் ஆல். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு பிரதிபா. குழப்பம் தெளிவாயிடுச்சு. அந்த குடும்பத்தோட நலன் மேல நம்மள மாதிரியே வேற யாரோ ரொம்ப அக்கறையா இருக்காங்க போல. அது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் பரிமளமா. அந்த புரோக்கர் இப்பதான் உங்க வீட்ல இருந்து வெளியே ஓடுனா. நான் அவனை பிடிக்க ட்ரை பண்றதுக்குள்ள அவன் தப்பிச்சிட்டான் மேடம். அவன் வீட்டுக்கு வந்து குட்டிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான் சார். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சார். ஆனா குட்டி அவன் சொன்னது எதுவுமே நம்பல. இது எல்லாமே பிரதிபாவோட வேலைன்னு ஒரு யூகத்துல சொல்லிட்டான். அப்பாடா, நாம தப்பிச்சிட்டோம் சார். அப்போ சார், நான் அப்பவே சொன்னேன்ல, அந்த ஆஸ்பத்திரியில இருந்து தான் யாரோ சொல்றாங்கன்னு. அதே மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஆமா மேடம், நீங்க சொல்லும் போது நான் நம்பல. பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த புரோக்கர் தான் அப்படி பண்ணிருக்கான். சார், அந்த புரோக்கர் இப்ப வீடு வரைக்கும் வந்துட்டான். இனிமே நம்ம சும்மா இருக்கிறது சரியில்லை. சரி மேடம், நான் ஹாஸ்பிடல் போய் நேர்ல பார்த்ததுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீங்க போய் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுங்க. போங்க மேடம், போங்க. மேடம், நான் ஒருத்தரை பத்தி யோ, அறிவு இருக்கா அவனுக்கு? நம்ம செய்யறதே ஒரு இல்லீகல். இதுக்கு பேஷண்ட் கொடுக்கற ஃபீஸே ரொம்ப அதிகம். அது பத்தாதுன்னு இவங்கள பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்டிருக்க.
அவங்க லீகலா ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் நீ தப்பிச்ச. ஒழுங்கு மரியாதை அவங்க கிட்ட மன்னிப்பு கேளியா? எங்க வந்து யார மிரட்டுற? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய ஆள் எல்லாரும் எனக்கு தெரியும். ஒரு போன் போட்டா போதும், மொத்த பேரையும் கூண்டோட அள்ளிட்டு போயிடுவாங்க. அப்புறம் உங்க ஹாஸ்பிட்டல் பேர் தான் டேமேஜ் ஆகும். சார் சார் அதெல்லாம் வேண்டாம் சார். இனிமே உங்க பக்கமே வர மாட்டான். அதுக்கு நான் பொறுப்பு சார். யோ, நம்ம பண்றது ஒரு இல்லீகல் வேலையா இருந்தாலும் அதுலயும் ஒரு எத்திக்ஸ் வேண்டாம். நம்முடைய ஃபர்ஸ்ட் ரூலே பேஷண்டோட டீடைல்ஸ் யாருக்கும் கொடுக்க கூடாதுங்கிறது தான். நீ இந்த விஷயத்த சொல்ல போய் தான் இவ்வளவு பிரச்சனையுமே. ஒழுங்கு மரியாதை அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்பு. என்ன மன்னிச்சிருங்க மேடம். ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் மேடம். டாக்டரான உங்களை கடவுள் மாதிரி பாக்குறோம். அதுவும் பிரசவ டாக்டர்னா ஒரு படி மேல. இன்னைக்கும் பிரசவம் பாக்குற டாக்டருங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கும் போது பூ பழம் எல்லாம் வாங்கி வச்சு தட்சணை கொடுக்கறது வழக்கம். அது இன்னும் இருக்கு. அப்படி மதிக்கப்பட வேண்டிய நீங்க இப்படி கேவலமான ஒரு வேலையை செய்றீங்க. உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு நம்பிக்கையோட வராங்க. கேவலம் பணத்துக்காக அவங்களோட நம்பிக்கையோட விளையாடுறீங்க. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அரசன் அன்றே கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும்னு சொல்லுவாங்க. இந்த பாவம் உங்களை அணு அணுவா கொல்லும் டாக்டர். நீங்க வேற மேடம், உங்களுக்கெல்லாம் பாவமாவது புண்ணியமாவது எல்லாமே காசுதான். இப்பெல்லாம் எந்த ஹாஸ்பிட்டல்லையாவது பேஷண்ட்ஸ் சொல்லி பார்த்திருக்கீங்களா? எல்லாரையுமே கேஸ் அப்படிங்கிறாங்க. ஏதோ இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. உங்களால அவங்களுக்கு தான் கெட்ட பேர். இந்த பிரச்சனையில தப்பு பண்றது நீங்க தான். இது வெளியில தெரிஞ்சா எங்க குடும்பத்துல சிக்கல் வரும் தான். அதை நாங்க எப்படியாவது சமாளிப்போம். ஆனா உங்களுக்கு போலீஸ் தான் வரும், பாத்துக்கோங்க. நீங்களா படிச்சவங்க, உங்களுக்கே தெரியும் இதுல இருக்கிற சட்ட சிக்கல் என்னன்னு. கௌரவமா டாக்டர் தொழில் பண்றதா இல்ல போலீஸ்ல மாட்டி உள்ள போறதான்னு நீங்களே முடிவு பண்ணிக்க. ஃப்ராடு, இனி நான் உன்னை எங்கேயும் பார்க்க கூடாது. அப்படி பார்த்த இன்னைக்குதான் இந்த ஊர்ல இருக்கிற கடைசி நாளா இருக்கும். பார்த்துக்க. அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. வாங்க போலாம். அந்த புரோக்கர் எல்லாத்தையும் சொல்லியும் நல்லவேளை நம்ம அபார்ட்மெண்ட்ல யாரும் நம்பல. அப்புறம் குட்டிக்கிட்டே அதை சொல்ல போய் நல்லவேளை குட்டியும் அதை நம்பல. எல்லாமே ஒரு தெய்வ செயல்தான் சார். உண்மைதான் மேடம். உங்களுக்கு போன் பண்ணி யாரோ மிரட்டுறாங்கன்னு சொன்னதுல இருந்து இவன் மாற்ற வரைக்கும் எனக்கும் திக்கு திக்குன்னு தான் இருந்துச்சு. அதுவும் பவிக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அதுல வச்சு இவன் இப்படி பேசினது, நாம தப்பிச்சது, இதெல்லாம் நினைக்கும் போதே உடம்பெல்லாம் சிலிர்க்குது. சார், திரும்பவும் ஏதாவது இவங்க செய்வாங்களா? கண்டிப்பா எதுவும் செய்ய மாட்டாங்க. இந்த புரோக்கர் ஏதோ அறியாமலே செஞ்சுட்டான். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நமக்கு குடும்ப சிக்கல் தான் வரும். ஆனா அவங்களுக்கு சட்ட சிக்கலே வரும். ஹாஸ்பிட்டலுக்கு கடைசியில அது ஆபத்தா முடிஞ்சு போயிடும். அதனால யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. நீங்க தயவு செஞ்சு பயப்படாம தைரியமா இருங்க. மேடம், இப்போ நீங்க நேரா அபார்ட்மெண்ட் தானே போறீங்க? ஆமா சார். ஏன்? இல்ல, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நீங்க தனியா போயிடுறீங்களா ப்ளீஸ்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, இன்னைக்கு மேடியோட பர்த்டே. அப்படியா? ஆமா. சோ ஹோட்டல்ல ஒரு சின்ன பார்ட்டி கண்டக்ட் பண்றோம். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும். அதனால நான் போய் பார்த்துட்டு அப்படியே வந்துடுறேன். அதனால என்ன சார், நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. நான் கிளம்புறேன். இல்ல மேடம், இங்க இருந்து தனியா போயிடுவீங்களா? சார், என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு பயந்த லட்சுமி இல்ல. ரேடியோல நேயர்கள் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ற தைரியமான லட்சுமி. நீங்க என்ன பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். நான் அப்புறமா மேடிக்கு போன் பண்ணி பர்த்டே விஷ் சொல்றேன்.
குழந்தை வேற தனியா இருக்கான் சார். நான் ஆட்டோ பிடிச்சி சீக்கிரமா போயிடுறேன், வரேன். ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். பர்த்டே பார்ட்டிக்கு நீங்களும் வந்தா நல்லா இருக்கும்.